அருந்திதர்களுக்கான உள் இடஒதுக்கீடு என்பது சரியா தவறா? இதையொட்டி சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அது இங்கே தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட அருந்ததிய உள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு தீர்ப்பா, அல்லது ஆதரவான தீர்ப்பா, அல்லது இது சம்மந்தப்பட்ட தீர்ப்பா, அல்லது வேறு எதுவும் சம்மந்தப்பட்ட தீர்ப்பில் இதை முக்கியமாக ஆட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்களா? இதையொட்டி அண்ணன் திருமாவர்களுடைய நிலைப்பாடு, விசிகாவின் நிலைப்பாடு என்பது சரியா அல்லது விமர்சனத்துக்கு உட்பட்டதா, அல்லது நான் திருமாவர்கள் என்ன சொல்ல வர்றாரு, இதில் யூடியூப் புல்டோஸின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அருந்ததிகளுக்கான உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 2009 கலைஞர்களால் கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். 2009 கொடுக்கப்பட்டது. அப்போ அனைத்து கட்சி மாநாடு போடுற கூட்டம் அந்த கூட்டத்தில் ஐயா மறுபடியும் சொல்லுங்க. அனைத்து கட்சி கூட்டம் எது ஒரு உள்ளொதுக்கீடு கொடுக்கறதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்காங்க. ஆமாம், அனைத்து கட்சி கூட்டம். அந்த சவுக் ஆபீஸ்ல ஆபீஸ் மூடிட்டாங்களோ? முடியுது. சரிப்பா, யாராவது இருந்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இபிஎஸ்க்கு நீங்களாவது ஹிண்டா கொடுங்க, இதெல்லாம் பண்ணணும். ஒரு உள் இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அனைத்து கட்சி கூட்டம் போடணும், ஒரு பைண்டிங் இருக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு ஆய்வுகள் இருக்கணும், ஏதோ கமிஷன்கிட்ட கொடுத்து அதனோட ஆய்வு அறிக்கையை வாங்கணும், ரிப்போர்ட்டை வாங்கணும், கணக்கு நடந்திருக்கா அதை வச்சு பைண்ட் பண்ணணும், நம்பர்ஸ் வேணும். ஒரு சாதிக்கு மட்டும் கொடுத்தா ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னாக்கா அதோட மற்ற சாதியில் நினைச்சது கொடுக்கணும். இப்படியாப்பட்ட ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அப்படிதான் கலைஞர் அவர்கள் அருந்ததியர் சமூகத்திற்கு ஏற்கனவே உள்ள எஸ்சி பட்டியலில் 18% ரிசர்வேஷன் இருக்குது. அந்த 18% ரிசர்வேஷன்லேயே கூட அந்த அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவங்க அந்த அட்டைன் பண்ண முடியல. அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு உள் இடஒதுக்கீடாக 3% கொடுக்க வேண்டும் என்கிறதன் அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டம் போடுறாரு. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விசிகா உட்பட அவங்க எல்லாமே ஆதரவு தெரிவிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நிலைப்பாடு விசிகா, புதிய தமிழகம் உட்பட எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்க. அதிமுக எல்லா கட்சியும் சேர்த்து அந்த கூட்டம் வந்து நடத்தப்படுது. எல்லா சமூகத்தில் இருக்கிற கருத்தையும் கேட்கணும். ஏன்னா ஒரு சமூகம் ஒரு உள்ளொதுக்கீடு கொடுக்க போகிறோம் அப்படின்னா, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது, இது இப்படி செய்யலாம்னு இருக்கோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கணும். கேட்டதுக்கப்புறம் அது எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் கொள்கை விடிவாக மாற்றணும், அப்புறம் தான் கொடுக்கணும். அப்போ அருந்ததியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் மட்டும் வெளிநடப்புன்னு நினைக்கிறேன் இல்லையா, அவர் மட்டும் முரண்பட்டு இல்லை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முரண்பட்டு வெளில போனதாக தகவல். இது பஞ்சாயத்து இல்லைடா, இது பஞ்சாயத்து இல்லை, எனக்கு மரியாதையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிடக்குன்னு போயிட்டாப்ல. அப்போ அப்படி தான் வந்து அருந்ததியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு 3% அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டு இங்கே வந்து நடைமுறையில் இருக்குது. அதுக்கிடையில் கமிஷன் ஒன்று போட்டு அந்த கமிஷன் ரிப்போர்ட்டை வாங்கி அதை பைன் பண்ணி எப்போ பார்த்துக்க சென்செக்ஸில் இந்த நம்பர் இருக்குது, இந்த கமிஷன் ரிப்போர்ட்டை அவங்களுக்கு வந்து இப்படியான சரியான முன்னுரிமை கிடைக்கப்படலைன்னு சொல்லுது, பார்த்துக்க சாமி அப்படிங்கிறத பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான சட்டமாக போட்டார். இப்போ நீ எங்கே கொண்டு போனாலும் அதை எதுவும் பண்ண முடியாது. அப்போ பாருங்கள், ஒரு ஒடுக்கப்பட்டவர்களிடம் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூகத்துக்கான அவங்க கல்வி சமூகத்தில் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உள் இடஒதுக்கீடாக 3% அவங்க கொடுக்கறதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணி, எனக்கு பிற்காலத்தில் எதுவும் அந்த இடஒதுக்கீட்டில் யாரும் கை வச்சிடக்கூடாது, ஒரு சட்ட பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளோ வேலைகள் செஞ்சு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு செஸ் போர்டு மாதிரி இப்படி நகர்த்தி குதிரையை நகர்த்துறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு அமைச்சரை வந்து அதுக்கு பாதுகாப்பு வச்சுன்னா குதிரை வந்து அங்கே வைக்கணும். அப்படின்னாங்க அங்கிட்ட ஒரு கோட்டையை வைக்கணும். அப்படி வச்சு தான் நகர்த்தி கொண்டு போய் தான் இந்த 3%க்கு என்ன ஒரு கனெக்ஷன், அந்த 3%க்கு அப்படி ஒரு பாதுகாப்போட தான் கொண்டு போகணும். ஆனால் பாருங்கள், ஒடுக்கப்பட்டவர்களும் இருக்கிறதுக்கு மேலே வர்றதுக்கு வந்து கொடுக்கறதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிளில் வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் கோரிக்கைகள்லாம் எழுதுவதற்கு முன்பாகவே அவராக வந்து ஓகே இப்போ இப்படி ஒரு மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிறத சிந்திச்சு அதையும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்கிறாரு. ஆமாம். ஆனால் பாருங்கள், இந்த சமூகத்தில் பிறந்ததிலிருந்தே பிறப்பின் அடிப்படையில் தான் ஒரு சாதி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு உழைப்பும் செய்யாமல் ஈஸியாக ஓட்ஸு சாப்பிட்ற ஒரு சமூகம் இருக்குங்க. அவங்களுக்கு உட்காந்த இடத்துலையே எல்லாமே வந்து சேர்ந்துடும் இல்லையா. அவங்க எல்லா இடத்துக்குள்ளேயும் உள்ளே போயிட்டு வரலாம், எல்லா அனுமதியும் அவங்களுக்கு உண்டு. அவங்க எந்த ஒரு படிப்பும் தேவையில்லை, படிக்காமலே அவங்க பொருளாதார நிபுணராக போர்டு போட்டு உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு அதற்கான தகுதி இல்லாமலேயே அவங்க கல்வியாளர், பொருளாதார நிபுணர், கல்வி ஆலோசகர், கல்வி நிபுணர், அப்புறம் பகுப்பாய்வாளர், இப்படி வந்து எல்லா போர்டுகளையும் எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் மாட்டிக்கிட்டு போய் உட்காந்துருவாங்க. இப்போ இந்த தேசிய பங்குச்சந்தையில் நடந்த மோசடி ஊழலில் கூட அந்த தகுதியே இல்லாத ஒரு நபர் தான் அந்த இடத்துக்கு போய் உட்காந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சித்ரா ராமகிருஷ்ணன் அப்பாயின் பண்ண ஆளோ அப்படி தான் இமிச்சு அவங்களும் அப்படி தான் அந்த ஒரு தகுதியே இல்லாத ஒரு நபராக போய் உட்காந்து. ஆனால் இப்படி எந்த தகுதியும் இல்லாமல் பெரிய பெரிய பதவிகளில் போய் உட்காந்து நல்ல காசையும் சொகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அந்த பதவியும் அனுபவிக்கிற ஒரு கும்பல், அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது எந்தவித கமிஷனும் போட தேவையில்லை. எந்த ஒரு கோரிக்கை, போராட்டம், ஆர்ப்பாட்டம் அல்லது அனைத்து கட்சி கூட்டம்
ஒரு கருத்து கேட்பு எதுவுமே கிடையாது. எதுக்கு யூஎஸ்பி கேபிள் இருக்கா, அவ்வளவுதான். 4 days, just 4 days, only 4 days. 4 நாள்ல உனக்கு என்ன வேணும்? முதல் நாள் கூட ஒரு தோழர் சொன்னார் 4 நாள். முதல் நாள் வந்து அமைச்சரவை கூட்டம், 2வது நாள் மாநிலங்களவை, 3வது நாள் இது மக்களவை, 4வது நாள் குடியரசுத் தலைவர் சைன் பண்ணாங்க. 4 நாள்ல முடிஞ்சிருச்சு. அதாவது இடபிள்யூஎஸ்க்கான ரிசர்வேஷன் பெறுவது எப்படி, அதற்கான தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு ஒரு வீடியோவே போட்டுடலாம், ஒரு சமையல் குறிப்பு மாதிரி. அந்த மாதிரி 4 நாளில் கொடுத்துட்டாங்க. ஒரு சேனல் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஹேக் ஆகிருச்சு அல்லது அது டெர்மினேட் ஆகிருச்சு அப்படின்னாக்கா திரும்ப யூடியூப் சேனலுக்கு மெயில் பண்ணி நம்ம ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு 1 வாரம் ஆகும். ஒரு யூடியூப் சேனல் ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு 1 வாரம் ஆகும். இந்த இப்போ நம்ம அண்ணன் உமாபதி என்ன இருக்காருல்ல, ஃபர்ஸ்ட் லைன் நினைக்கிற அந்த சேனல் பேர், அந்த சேனல் அப்படி தான் இப்போ டெர்மினேட் ஆகி போச்சு. அப்புறம் திரும்ப ஹேக் பண்ணி டெர்மினேட் பண்ணிட்டாங்க. திரும்ப அவர் எடுக்கிறது ஒரு வார காலம் ஆகி போச்சு. அது கிட்டத்தட்ட 4 நாளும் நம்ம ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளாம் ஒரு வார காலம் ஆகி போச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு வித்தின் 4 days யூஎஸ்பி கேபிள் இருந்தா எந்த வித அறிக்கை தேவையில்லை, கமிஷன் தேவையில்லை, அது தேவையில்லை, இது தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஆனால் ஒடுக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கு எதுவுமே போய் சேராமல் இருப்பவர்களுக்கு கையை பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு அவங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு கொடுக்கறதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் பண்ண வேண்டியிருக்கு. இப்படியாப்பட்ட சூழலில் தான் அருந்ததியர் என்ற சமூகம் இந்த சமூகத்தில் இருக்குது. அது கொடுக்குறது இவ்வளோ ஸ்ட்ரகிள். அது 2009 கொடுக்குறாரு. இந்த 2009 அருந்ததியர் சமூகத்துக்கான உள்ளிடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு அப்புறம் 2010 பஞ்சாப்ல நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், பஞ்சாப்ல வந்து 2 சமூகத்துக்கு வந்து இதே மாதிரி பட்டியல் சமூகத்தில் உள்ள 2 சமூகம் அவங்களுக்கு உள்ளிடஒதுக்கீடு இங்கே கொடுத்தோடனே அங்கேயும் உள்ளிடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. வால்மீகி மசாபி அப்படின்னு குறிப்பிட்ட 2 சமூகத்துக்கு கொடுக்குறாங்க. அதே போல் வந்து இங்கே நம்ம ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேஷ், அதாவது தெலுங்கானா பிரிவதற்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு 2 சமூகத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த 2 சமூகம் வந்து என்னன்னா மாலா மாடிகா அப்படின்ற அங்கே 2 சமூகம் இதே மாதிரி உள்ளிடஒதுக்கீடா கொடுக்குறாங்க. அதை வந்து ஆந்திராவில் முதல்ல எதிர்ப்பு தெரிவித்து ஈவி சின்னையா அப்படிங்கிறவர் வந்து கோர்ட்டுக்கு போறாரு. அதாவது இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு இங்கே ஒரு கிருஷ்ணசாமி கிளம்பின மாதிரி அங்கே ஒரு கிருஷ்ணசாமியோட அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து நீங்க எஸ்சி பட்டியலுக்குள்ள இப்படி பிரிக்கக்கூடாது. அதாவது ஆந்திர பிரதேசத்துல கொடுத்த உள்ளிடஒதுக்கீடு எதிர்த்து போனாரு. அந்த வழக்கோட தீர்ப்புல தான் வந்து அங்க ஹைகோர்ட்ல கொடுத்த தீர்ப்பு. ஆமா, அது ஈவி சின்னையா வெர்சஸ் ஆந்திர பிரதேஷ் அந்த ஒரு ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஹோமோஜினியஸ் குரூப், அதாவது இவங்க எல்லாரும் ஒரே பிரிவுல இருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் வேற பழக்க வழக்கங்கள் வேற பாகுபாடு எல்லாம் ஒரே குரூப்பா இருக்காங்க. அதனால ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னா அவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான தீண்டாமைக்கு உட்பட்டவங்க, ஒரே மாதிரியான ஒடுக்குமுறைக்கு உட்பட்டவங்கன்ற மாதிரி அது ஒரு ஹோமோஜினியஸ் குரூப். அதனால அவங்களுக்குள்ள நீங்க இந்த மாதிரிலாம் பிரிக்க கூடாது. அதனால அவங்களுக்கு உள் இடஒதுக்கீடு என்பது கொடுக்கறதுக்கு முடியாது, ஹோமோஜினியஸா இருக்காங்க அப்படின்னு ஆந்திரா அரசு இதை செய்தது செல்லாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு, உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. இப்போ இதே மாதிரி தான் பஞ்சாப்ல 2010 நடக்கும் பொழுது அந்த சமூகத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அங்கே உள்ள கிருஷ்ணசாமி அவர்கள் கிளம்பி போறாங்க. இப்போ அங்கே போனோன்னு அவர் கிளம்பி போறது இதை கோட் பண்ணி எடுத்துட்டு போறாரு. இங்க பாருங்க, இந்த அண்டா வச்ச ரசீது இருக்கு பார்த்தீங்களா, இது ஆந்திராவில் வச்ச ரசீது, இந்த ரசீதை வச்சு எனக்கு ஒரு தீர்ப்பு கொடுன்னு அவர் அங்கே கேட்கிறாரு. பஞ்சாப் ஹரியானாவில் அந்த கோர்ட்டுக்கு இந்த வழக்கு போகுது. இப்போ அங்கே போனோடனே ஆமா அந்த தீர்ப்பு மேற்கோள் காமிச்சு ஆமாமா அங்கேயும் இருக்குல்ல, அந்த பென்ட்ரைவை பார்த்துட்டு ஆமாமா எல்லாம் சரியா தான் இருக்கு அப்படின்னு அவங்க அங்கே கொடுத்துட்டாங்க, அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு திரும்ப கொடுத்துட்டாங்க. இதை சேலஞ்ச் பண்ணி தான், இந்த பஞ்சாப்ல நடந்த விஷயத்தை சேலஞ்ச் பண்ணி தான் திரும்ப அது உச்சநீதிமன்றத்துக்கு அந்த பஞ்சாப் கேஸ் வருது. இந்த கேஸ் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் இப்ப சமீபத்தில் நாம பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த உள்ளிடஒதுக்கீடு. குறிப்பா சொல்ல வேண்டியது என்னன்னா, 2020 தான் சுப்ரீம் கோர்ட்ல என்ன முடிவு நம்புறாங்க, இது வந்து 7 பேர் கொண்ட அமர்வுக்கு மாத்துங்க அப்படின்னா. அப்ப யோசிச்சு பாருங்க, குரலற்றவரையும் குரல் இவங்க ரொம்ப அவர் இல்ல, சரி அவர் இல்ல, நான் சொல்ல இந்த மக்களை நான் சொல்றேன். இது வந்து ஒடுக்கப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கான ஒரு சட்ட பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கே 10 வருஷம் ஆயிருக்குது. 10ல் கொடுக்குறாங்க. 2020 லிஸ்ட் பண்ணுங்க ஒரு 7 பேர் கொண்ட பெஞ்சு அப்படின்னு. அந்த 7 பேர் கொண்ட பெஞ்சு விசாரிக்கிறதுக்கு 24 ஆகுது. 24 அது ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் அது விசாரிச்சு இல்லை கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த மக்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒருவேளை அந்த காலத்தில் கலைஞர் இல்லாமல் எடப்பாடி இந்த அரசாணையை போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அது என்னக்கா அப்படியே கூப்பிட்டு எலெக்ஷன் இப்போ நாளைக்கு இப்போ ஒரு டைம் லிமிட் கொடுப்பாங்கல்ல, அந்த டைம்ல நாளையிலேருந்து எந்த திட்டமும் அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, நாளைக்கு முதல் நாள் கூப்பிட்டு கையெழுத்து போட்டு பிடிச்சிருங்கப்பா எம்சிசி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து இன்னிலேருந்து அமலாகுது. அப்படியா? எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு அமலாகுது. 5:45 அரசாணையை பாஸ் பண்ணி விடு. அப்போ நான் தானே சிஎம், யாரும் கேட்க மாட்டேன்ல. பங்காளி ஒரு சைன் போட சொல்லி நான் ஒரு சைன், இந்த ஆளுக்கு ஒரு சைன் பாஸ் வச்சுக்க. அப்புறம் அதை வாங்கிட்டு ஒருத்தர் மூக்கு சுத்திக்கிட்டே நைனா
ஜெயிச்சுட்டோமாரா அப்படின்னு ஒருத்தர் வீடியோ டேட்டு தெரிய வீடியோ போடுவாரு. இப்படியான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கும். ஆனா நல்ல வேலையா அப்ப இருந்தது கலைஞர் அதையும் தெளிவா அவருக்கு வந்து அரசியல்லாம் தெரியும் இல்லையா, அதனால அது தெளிவா அந்த வேலையை செஞ்சுட்டாரு. நல்ல வேலையை இந்த 10-15 வருஷ போராட்டத்தை வந்து தமிழ்நாடு சந்திக்கல. அருந்ததியர் மக்கள் இத்தனை வருட காலமும் நல்ல ஒரு பாதுகாப்போட இருந்துட்டாங்க. இப்போ அந்த பஞ்சாப் கேஸ் தான் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்பொழுது அங்கே தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க. 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கும் இந்த கேஸ் போகுது. அதில் 6 நீதிபதிகள் இந்த உள் இடஒதுக்கீடு பட்டியல் சமூகத்தில் உள்ளவர்களுக்கு என்பது செல்லும். இந்த ஹோமோஜினியஸ் என்று சொன்னாங்கல்ல, அது கிடையாது. ஏன்னாக்கா இவங்க ஒரு சாதி, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ பறையர் சமூகம் இருக்காங்க, தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க, அப்புறம் அருந்ததியர்கள் இருக்காங்க. அப்படின்னாக்கா 3 சாதிகளும் வேற வேறு சாதிகள், அவங்களுக்குள்ள வேற வேற பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள், அவங்களுக்குள்ள 3 பேரும் வெவ்வேறு விதமாக இருக்கிறாங்க. ஆனால் ஹோமோஜினியஸ்குள்ள இது வராது. இவங்க 3 பேரும் காமனா அவங்க வந்து ஒரு ஒடுக்குமுறைக்கு உட்பட்டவங்க தான். காமனா அவங்களுக்கான தீண்டாமை இருக்குது. ஆனா இவங்களுக்குள்ளேயே இன்னும் சில சிக்கல்களும் இருக்கு. ஒரே குரூப்ல வந்தாலும் அவர்கள் எல்லாரும் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்குள்ள சமூக அடிப்படையில, கல்வி அடிப்படையில, வேலைவாய்ப்பின் அடிப்படையில அவங்கள்ட்ட நிறைய மாறுதல்கள் இருக்கு. அதுல அந்த பட்டியல் சமூகத்துல உள்ள சமூகத்துக்குள்ளேயே மேலே கீழே இருந்து அந்த பாகுபாடுகளும் இருக்கு. அதனால இது ஹோமோஜினியஸ்களுக்குள்ள வராது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்குள்ளே இவ்வளோ பாகுபாடு இருக்குங்கிறப்போ யாருக்கு வந்து முன்னுரிமை அதிகமாக தேவையோ அவங்களுக்கு கொடுக்கலாம். அதை வந்து மாநில அரசு முடிவெடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தி இருக்குது. அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, தெளிவாக ஒரு மாநில அரசு குறிப்பிட்ட அந்த சமூகத்துக்கு வேலை வாய்ப்புலையோ கல்வியிலையோ முன்னுரிமை வழங்கலாம். இவங்க இவ்வளவு தூரம் வந்து அதை பெற முடியாத நிலைமைக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்பரா எப்படி டேட்டாவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை அவங்க முடிவெடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்குது. வேண்டிகிட்டே வந்திருக்கு. இப்போ ஒன்றும் தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, பட்டியல் சமூகத்தில் உள்ள சமூகங்களுக்கு உள் இடஒதுக்கீடு தேவை என்கிற பட்சத்தில் தாராளமாக அவர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்கலாம். இந்த உள் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு நீங்கள் டெல்லியை நோக்கி வர தேவையில்லை. அந்தந்த மாநிலங்களே முடிவெடுத்து அதை கொடுக்க வேண்டும் என்றால் அந்தந்த மாநிலங்களே தாராளமாக கொடுக்கலாம் என்கிற உரிமையை உச்சநீதிமன்றம் கொடுத்து விட்டது. ஆனால் நம்பர் வேணும். நம்ம ஒரு அன்புமணி நான் கேட்குற மாதிரி நீங்க ஒரு சர்வே எடுங்க, நீங்க பாட்டுக்கு பண்ணுங்க அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால இபிஎஸ் கொடுத்தது மாதிரி கொடுக்க முடியாது. அது எங்க போனாலுமே செல்லாது. அதனால கலைஞர் அவர்கள் எப்படி அருந்ததியர் மக்களுக்கு வந்து உள் இடஒதுக்கீடு கொடுத்தாரோ அதே போன்று இந்த ப்ராசஸ் பண்ணி கொடுத்தால் ஒரு சென்செக்ஸ் எடுத்து ஒரு இதை பைண்ட் பண்ணி அழகா அப்படி கொடுக்கணும். அப்படி கொடுத்தாக்க அது செல்லும் அந்த மாநிலங்களே அதை செய்து கொள்ளலாம் என்கிற தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இந்த தீர்ப்பை ஒட்டி தான் இப்போ சில சலசலப்புகள் வந்திருக்கிறது. இப்போ இந்த கொடுத்த தீர்ப்புனாக்கா இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த தீர்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஆந்திர பிரதேச சின்னையா அந்த கேஸ்ல வந்து அங்கே கொடுத்த ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு, அப்புறம் பஞ்சாப் ஹரியானா அந்த ஹைகோர்ட் வந்து உள் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்ன தீர்ப்புகள்லாம் செல்லாது என்றும் உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. தேவையில்லை. தேவையில்லை. இதுதான் இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பை விட்டு தான் இப்போ சில சலசலப்புகள் வந்திருக்கிறது. விசிகாவை சேர்ந்த ஐயா ரவிக்குமார் அவர்கள் வந்து இந்த தீர்ப்பில் கிரிமிலேயர் வைக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அது தீர்ப்பில் இல்லை. தீர்ப்பில் பேப்பரில் தீர்ப்பில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். கருத்தா ஒப்பீனியனாக சொல்கிறது அப்படிங்கிறது பேப்பரில் வராது. அதுக்கப்புறம் நீ எழுதுறதெல்லாம் ஷிட்டு தான், அதனால அதெல்லாம் கணக்கிலே வராது. அதனால் அவங்களுடைய கருத்து அப்படிங்கிறது அது கருத்து மட்டும்தான். அது வந்து நடைமுறையில் அது இது அமல்படுத்த முடியும். அது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கஞ்சா சங்கர் போகிறாரு. கஞ்சா சங்கர் போயிட்டு ஐயா நான் வந்து இந்த மாதிரி பேசிவிட்டேன், எனக்கு வந்து ஒரு பெயில் கொடுங்க, இல்லை இந்த வழக்கை விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவர் வந்து கஞ்சா வச்சுருக்காரா, சரி ஓகே, நம்ம இந்தியாவில் குறிப்பாக வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு குரூப்பாக உட்காந்து கஞ்சாலாம் குடிக்கிறாங்கப்பா. இப்போ கன்வாரி யாத்திரை போனாங்க, ஒரு பொண்ணு உட்காந்து கஞ்சா குடிச்சிட்டு இருந்தது. சரி, அவங்க ஏதோ போகிற வழியில் இந்த மாதிரி பக்திமயமாக போகிறவங்க கஞ்சா குடிக்கிறதெல்லாம் ஒரு ஊரில் ஒரு வழக்கமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் போய் பெருசுப்படுத்தலாமா அப்படின்னு ஒரு ஒப்பீனியனை சொல்லிவிட்டு அடுத்த வரியில் சரி என்னதான் இருந்தாலும் சட்டம் என்ன சொல்றதுன்னா கமர்ஷியலாக கஞ்சாவெல்லாம் வச்சுக்கூடாது, அதெல்லாம் உனக்கு பெயில் கிடையாது அப்படின்னு ஒரு நீதிபதி எழுதுறாரு. அப்படின்னா அது மேலே ஒரு ஒப்பீனியனாக அவர் சொன்னார் தெரியுமா, அது வேலைக்கு ஆகாது. அது எதுவுமே பவர் கிடையாது. கீழே செக்ஷனை மென்ஷன் பண்ணி இதுதான் தீர்ப்பு, சட்டத்து இப்படி செய்யுது அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் வேல்யூ. ஆக கஞ்சா சங்கர் உள்ளதாக இருப்பான். அதனால் அவர் கொடுத்த தீர்ப்பு உள் இடஒதுக்கீடு செல்லும். அப்படின்னா இங்கே அருந்ததியர் மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுத்தது 3% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது உள் இடஒதுக்கீடாக கொடுத்தது செல்லும். இதே அந்தந்த மாநிலங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்பது செல்லும் அப்படிங்கிறது தான். இப்போ ஐயா ரவிக்குமார் அவர்களோ அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களோ விசிக கட்சியினர்களோ வந்து இதில் என்ன டிஸ்பியூட்டாக அவங்க சொல்ல வர்றாங்க, இதில் என்ன வந்து மாற்றுக்கருத்து இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாங்கன்னா, இப்படி மாநிலங்கள்கிட்ட அந்த உரிமையை கையில் கொடுத்துட்டோம்னாக்கா
இப்போ வெவ்வேறு மாநிலங்களில் இப்போ பட்டியல் சமூகத்தை வந்து கூறு போட்டுருவாங்க, சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க, தனித்தனியான ரிசர்வேஷனாக பிரித்து கொடுத்து பட்டியல் சமூக மக்களுடைய ஒருங்கிணைவு பண்ண விடாமல் நடத்திடுவாங்க. அதனால் இது மாநிலங்களுடைய கையில் இந்த உரிமைகள் இருக்கக்கூடாது. ஆனால் இப்படி உள் இடஒதுக்கீடு பட்டியல் சமூகத்தில் உள்ள ஒரு சாதிக்கு வந்து வேணும், அவங்க வந்து அட்டென்ட் பண்ண முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தாராளமாக கொடுக்க வேண்டும், அதுதான் சமூக நீதி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது மாநிலங்களுடைய கையில் போகும் என்றால் அது பிஜேபியினுடைய ஒரு முடிவாக ஏன் நம்ம பார்க்கக்கூடாது? இப்போ பிஜேபி ஏதோ சித்து விளையாட்டுகள் பண்ணுது அப்படின்னு நம்ம ஏன் வந்து சந்தேகிக்கக்கூடாது? இப்படி பண்ணி பட்டியல் சமூக மக்களை வந்து துண்டு துண்டாக பிரித்து துண்டாடுற வேலையாகத்தான் இது இருக்கும் அப்படிங்கிறத இவங்க ஒரு பயமாக ஒரு சந்தேகமாக ஒரு விமர்சனமாக எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஐயா ரவிக்குமார் அவர்களோ தொல் திருமாவளவன் அவர்களோ சொல்லும்போது அவர்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இரட்டை வாக்குரிமை நடக்கும், அந்த இரட்டை வாக்குரிமைக்கான டிபேட் நடக்கும் பொழுது அம்பேத்கர் அவர்கள் சொன்னதுக்கு எதிராக காந்தி ஒன்று சொன்னார் இல்லைங்களா, இப்போ நீங்கள் இரட்டை வாக்குரிமைன்னு கொண்டு வர்றீங்க, இது வந்து இந்துக்களை துண்டாடாதா அப்படின்னு அன்னைக்கு காந்தியினுடைய குரலாக எனக்கு இவங்களுடைய குரல் தெரியுது அப்படின்னு அவர் ஒரு ஆர்கியூமெண்ட்டாக ஒன்று வச்சாரே, அது மாதிரியே இருக்குது. அதே மாதிரி அவர் ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சிருக்காரு. அம்பேத்கர் அவர்கள் 1-2 இடங்களில் இந்த உள் இடஒதுக்கீடு என்பது வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் மறுக்கலை, ஐயா ரவிக்குமார் அவர்களும் அதுக்கு மறுக்கலை. உள் இடஒதுக்கீடு என்பது வேண்டும், அவங்க வந்து கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் போய் சேர முடியாத அளவு தான் அவங்களுடைய கல்வி சமூகம் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவர் கொடுக்க மாற்றுறது இல்லை. ஆனால் மாநிலங்கள்கிட்ட அந்த உரிமையை கொடுக்குறதுங்கிறதான் தவறு. அதை வந்து டெல்லியில் தான் வச்சு நம்ம டிபேட் பண்ணணும், பார்லிமெண்ட்டுக்கு வரணும். அது அப்போ தான் பட்டியல் சமூக மக்களுடைய ஒருங்கிணைவு என்பது பாதுகாக்கப்படும், அது பட்டியல் சமூக மக்களுக்கான பாதுகாப்பு என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ அவர் குளத்தூர் மணி சொன்னது மாதிரியே இது தலித் முரசு அவர் புனித பாண்டியன் தோழர் அவரும் வந்து ஒரு விரிவான கட்டுரையை இந்து தமிழ் திசையில் எழுதியிருக்கிறாரு. அது 2 நாளாகவே வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் அம்பேத்கர் எந்தெந்த இடத்துல சொன்னார், அவர் வந்து எப்படி அதை வந்து முன்மொழிஞ்சிருக்கிறாரு, எந்த இடத்துலலாம் அவர் தேவை அப்படிங்கிறத பேசியிருக்காரு அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு 20 ஆண்டு காலகட்டத்துக்குள்ளே தான் அம்பேத்கர் வந்து வாழ்ந்தார். அப்போ அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் உள்ளொதுக்கீடுக்கான தேவை அந்த அளவுக்கு எழலை. ஸோ அதுக்கான வாய்ஸ் அப்போ வருவதற்கான சாத்தியம் இல்லை. அதனால் மேபி அவர் பெரிய அளவில் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கவோ அதை குறித்து அவர் பேசியிருக்கவோ வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அவர் அதையுமே வந்து ரொம்ப தெளிவாக யார் வந்து ஒரு எஸ்சி பட்டியல்லே இருந்தாலும் கூட அவங்களுக்கு சரியான முன்னுரிமை வேண்டும் அப்படின்னா அவங்களுக்கு தாயுள்ளத்தோடு அதை செய்யணும். ஒரு குடும்பத்தில் 2-3 குழந்தைகள் இருக்குது, அதில் ஒரு குழந்தை மட்டும் சற்று ஆரோக்கியம் குறைவாக போஷாக்கு குறைவாக இருக்குது, ஆரோக்கியம் குறைவாக இருந்தாக்கா அதுக்கு அதிகமான போஷாக்கு கொடுக்கணும், அல்லது தேவையான அளவு நம்ம தனியாக எடுத்து வச்சு கொடுக்கணும். அப்படி அதை கொடுக்கறத நம்ம சந்தேகிக்கவோ இல்லை வந்து அதிகமாக போயிடுச்சுன்னு நம்ம சொல்லுவது வருத்தப்படுவதோ கூடாது. அது வந்து ஒரு தாயுள்ளத்தோட பார்க்க வேண்டியது அப்படிங்கிறத அவரே இந்த எக்ஸாம்பிள் அவரே சொல்றாரு, அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி ஒரு விரிவான கட்டுரையாக சொல்றாரு. இதில் தோழர் ரவிக்குமார் அவர்கள் எழுப்புற இன்னொரு பயமோ இல்லை இதுக்கு எகெயின்ஸ்டா, அதாவது அருந்ததியர் மக்களுக்கு வந்து உள்ளொதுக்கீடு கொடுக்கலாம் தான், ஆனாலும் எங்களுக்கு சில பயம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வைக்கிற வாதம் இன்னொன்று என்னன்னா, இது கிரீமி லேயர் மாதிரியே தெரியுது. அவங்க சொல்ற அந்த நீதிபதிகள் வந்து அது கருத்து, அது அவங்களோட ஒப்பீனியன், அது வந்து தீர்ப்புல கிடையாது. இப்போ கிரீம் லேயர் வைக்கணும்னாக்கா அது எல்லாருமே எதிர்ப்பு தான், யாரை கேட்டாலுமே கிரீம் லேயர் வைக்கக்கூடாது தான் சொல்லுவோம். ஏன் ஓபிசிக்கே கிரீம் லேயர் வைக்கக்கூடாது, அதுவே நம்ம அதை எதிர்த்துட்டு இருக்கோம். வரும்போது கிரீமி லேயருங்கிறது என்னன்னா மறைமுகமாக ரிசர்வேஷனை குறைக்கிற வேலை தான். அதே தான். அதனால கிரீம் லேயர் வைக்கிறதுங்கிறது ஒருவேளை தீர்ப்பில் இப்போ ஐயா ரவிக்குமார் அவர்களோ அல்லது எழுச்சி தமிழர் அவர்களோ சொல்கிற ஐயத்தை தீர்ப்பில் எழுதியிருந்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம அதை நம்ம ரிவ்யூ போகலாம், பரிசீலனை பண்ணணும், பேசணும், டிபேட் ஆக்கணும், விவாதமாக்கணும், அது என்ன இருக்குங்கிறத விவாதிக்கணும். ஏன்னா தீர்ப்பில் இருக்கிறது மொத்தமே 4 விஷயம் தான். ஒன்று, மாநில அரசு வந்து உள்ளொதுக்கீடு கொடுத்துக்கொள்ளலாம், அவர்களுக்கான அந்த அதிகாரத்தை உறுதிப்படுத்தி இருக்குது. 2வது, நீங்கள் வந்து உள்ளொதுக்கீடு செல்லும், அதாவது இப்போ வரைக்கும் பஞ்சாபோ ஆந்திராவோ இல்லை வந்து தமிழ்நாடோ கொடுத்துருக்கிற இந்த இடஒதுக்கீடு செல்லும், அதை வந்து உறுதிப்படுத்தி இருக்குது. 3வதாக அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த ஈவி சின்னையா விசஸ் ஆந்திர பிரதேஷ் அந்த ஹோமோஜினியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க ஹோமோஜினியஸ்குள்ளேயே வந்தாலும் கூட அவங்களுக்குள்ளே சில பாகுபாடுகள் இருக்குது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, மாநில அரசு குறிப்பிட்ட ஒரு கணக்கெடுப்புலாம் வச்சு அவங்க வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க முடிவெடுத்துக்கலாம். இந்த ஒரு 3-4 விஷயம்தான் வெர்டிக்டாக இருக்குது. மீதி வந்து இந்த கிரீமி லேயரை நீங்கள் ஏன் செய்யக்கூடாது, நீங்கள் ஏன் இந்த ஸ்டெப்பு போட்டு ஆடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம்
அது ஒரு 4 நீதிபதிகள் தான் வந்து அந்த கருத்தை சொல்கிறாங்க. 7 பேருமே அதை சொல்லலை. ஒரு 4 நீதிபதிகள் க்ரீமி லேயரையே எஸ்சி ரிசர்வேஷன்லையும் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, அது கண்டனத்துக்குரியது இல்லையா அப்படின்னா அது கண்டிப்பாக கண்டனத்துக்குரியது தான். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஓபிசிகளுக்கே வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எஸ்சி ரிசர்வேஷன் இப்போ தான் அவங்க ஓரளவுக்கு அப்போல வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இப்போ இந்த க்ரீம் லேயர் பற்றி பேசும்பொழுது இந்த க்ரீம் லேயர் பற்றி நீதிபதிகள் சொல்கிற கருத்து இருக்குல்ல, இப்போ நீதிபதிகள் இதை கேட்கறது முன்னாடி வேறு சில கருத்துக்களை அவங்க கேட்கணும்னு நம்ம தாழ்மையோட கேட்டுக்கிறோம். இப்போ ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷன் இருக்குல்ல, அது முதல்ல ஒழுங்காக போய் சேர்ந்துருக்கா அப்படிங்கிற தகவலை கவர்மெண்ட் டேட்டாவாக கொண்டு வாங்க. இந்த ரிசர்வேஷன் பற்றி போகும்பொழுது அல்லது இந்த மனுதாரர்கள் போகிறாங்களா அவங்களாவது இந்த டேட்டா வாங்கி கொண்டு போய் ஐயா ஏற்கனவே கொடுத்த ரிசர்வேஷனே பாருங்கள், எவ்வளோ குளறுபடிகளில் இந்த நூல் பிளாண்டாஸ் பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்கள், எங்களுக்கு வர வேண்டியதை இன்னும் வந்து சேரலைங்கய்யா. அப்புறம் நாங்கள் வந்து இது இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கிரிமி லேயரை கொண்டாந்து வைக்கணும்னு சொல்கிறீங்க. முதல்ல கொடுத்ததா ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒழுங்காக செயல்படுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அரசில் வேலை பார்க்குறவங்கள கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை கூப்பிட்டு சொல்லுங்கய்யா, எங்களுக்கு அதுவே கரெக்டாக வந்து சேர மாட்டேங்குது அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்தி சொல்லணும். அதை செக் பண்ணணும். முதல்ல எனக்கு ஐஐடியில் வந்து ரீசெண்டாக ஒரு தகவல் வந்துச்சு. ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கான், ஐஐடியில் அவங்க உள்ள வாத்தியார் அவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த ரிசர்வேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணாமல் ஒரு 25% ரிசர்வேஷனை ஆள் வரலன்னு வந்த அப்ளிகேஷன்லாம் வந்து இது உள்ளதுக்கு போடாமல் கிழிச்சு வெளில போட்டிருக்கான் அல்லது நெக்லெக்ட் பண்ணிவிட்டு 25 ரிசர்வேஷனுக்கு ஆளே அப்ளை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு 25%க்கு அதை வந்து இவனுங்க சொந்தக்காரவனுங்க சும்மா ஒரு எக்ஸாம் எழுதணும்ல, அந்த எக்ஸாமை சும்மா எழுத விட்டு அந்த நம்பரை மட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு கூப்பிட்டு விட்டுருக்குது அத்திம்பேர் புல்லாண்டா கில்லாண்டான்னு சொல்லிட்டு அந்த மயிலாப்பூரில் உள்ள கோஷ்டெல்லாம் தூக்கி அந்த 25% ரிசர்வேஷனை அவங்களுக்கான இடமாவே வச்சுருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து இதுவும் இருக்குது, இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் இருக்குது, அதுலேயும் பூரா அவங்க தான் போய் ஆக்குபை பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் மெரிட்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லை, அதுலேயும் அவங்க போவாங்க, அதில் எல்லாருமே போவாங்கன்ற வேறு விஷயம். ஸோ 3 வழியில் அவங்க போகிறதுக்கான வழி. அப்போ 25% அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த ஐஐடியில் போனோம்னாக்கா இது ஐஐடியா இல்லை அக்ரகாரமானமே நமக்கு டவுட்டாக இருக்கும். பூரா நூல் பிளாண்டாஸும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த கொடுத்த ரிசர்வேஷனையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை. ஏன் இந்த இதை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் ஏற்கனவே. அந்த ஐஐடி ஊர் மட்டும் சரியாக நினைவுல அந்த ஐஐடி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆசிரியர்கள் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்காகவே அந்த 25% ரிசர்வேஷன் வந்து இவங்களாம் வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அது சமீபத்தில் வந்தது. அது குறித்து நம்ம யூடியூப் ட்ரெஸ்ல ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு டேட்டா ஒன்று இருக்குது. அந்த டேட்டா என்னன்னாக்கா, அதாவது 2018 to 2022 வரைக்கும் உள்ள டேட்டா. பல மாநிலங்களில் உள்ள கோர்ட்டில் ஜட்ஜஸ் இருப்பாங்கள்ல, ஹைகோர்ட்டில் உள்ள ஜட்ஜஸ் அவங்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் ஒரு கம்யூனிட்டியாக இல்லை ஒரு பட்டியலையும் எத்தனை நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அதில் இருக்காங்க அப்படிங்கிறத அந்த டேட்டா சொல்லுது. அப்போ ஒரு மாநிலங்களையும் உள்ள ஹைகோர்ட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஜட்ஜஸ்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கைங்கிறது 537. அதாவது 537 பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பிட்ட டைமில். ஆமாம், 537 பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 537 பேர் நியமிக்கப்பட்டதில் எஸ்டியை சார்ந்தவர்கள் எஸ்டி பட்டியலில் வர்றவங்க வெறும் 7 பேர் தான். 537 நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதில் எஸ்டியை சேர்ந்தவங்க எவ்வளோ? வெறும் 7. எஸ்சி பட்டியலில் உள்ளவங்க 15. 537 வெறும் 15 பேர் தான் எஸ்சியிலேருந்து உள்ளே போயிருக்காங்க. அப்புறம் மைனாரிட்டி, இந்த கிறிஸ்டியனு முஸ்லீம் இன்னும் சில மைனாரிட்டிகள்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த மைனாரிட்டிகளுமே சேர்ந்து 537 வெறும் 14 பேர் தான் உள்ளே போயிருக்காங்க. அப்புறம் ஓபிசி அவங்களுக்கு ஒரு பாட்டு நமக்கு ஒரு பாட்டு அப்படி சூப்பரா பாட்டு. ஆமா, அந்த ஆண்ட பரம்பரைகள் என்று சொல்லிக் கொள்கிற ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர்கள் 537 பேர் நியமிக்கப்பட்டதுல வெறும் 57 பேர் தான் உள்ள போயிருக்காங்க. 57 இந்த ஆண்ட பரம்பரையில் வந்து சோதனையை பாருங்க. அதனால இந்த வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு தொடையை தட்டிக்கிட்டு அதெல்லாம் தூக்கி மலையேற்றி வச்சுக்கிட்டு படித்து முன்னேற வழியை பாருங்கள் என்ற அறிவுரையை இடத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக இந்த ஒயிட் கேபிள்ஸ் யூஎஸ் கேபிள்ஸ் இந்த முன்னேறிய வகுப்பினர் என்று சொல்லக்கூடிய அந்த வகுப்பை சார்ந்தவர்கள் 537 நியமிக்கப்பட்டதில் 424 பேர் அவங்க தான். சரியா? ஜட்ஜஸ்ல ட்ரிபிள் டிஜிட் 424 பேர். 80 விழுக்காடு 79%. 80 விழுக்காடு அவங்க தான் ஆக மாட்டாங்க. பாக்கி 20 விழுக்காடுல தான் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டி இவங்க எல்லாம் வந்து 20 விழுக்காடுலாம் இருக்காங்க. 80% ஒயிட் கேபிள்ஸ். இதை அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அந்த போட்டோவை நான் ஃபுல் ஸ்கிரீன்லேயும் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அல்லது போடலாம்னாக்கா இனிமேல் ஒரு பார்த்துங்க. அதனால ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னாக்கா இப்படி தான் இருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும். 80% அவங்க வெறுமனே 3% இருக்கக்கூடியவங்க 80% வேலைகளை ஆக்குபை பண்ணிக்கிட்டோம். மற்ற 97% இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த 20% ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருப்பாங்க. அதனால தான் ரிசர்வேஷன் வேணும்னு சொல்கிறோம். ரிசர்வேஷன் வேணும் என்பதனால் இப்போ ரிசர்வேஷனில் வந்து உட்கார்றவங்க ஏதோ 13 மார்க் வாங்கிட்டு
இந்த சாதி அப்படிங்கிறதுனால 13 மார்க் எடுத்தாக்க ரிசர்வேஷன் உள்ள வந்துடுறாங்க என்ற தவறான புரிதல் இருந்தாக்க தயவு செஞ்சு திருத்திங்க. இந்த தவறான புரிதல் தான் பெரும்பாலும் படித்தவர்களுக்கும் கூட இந்த தவறான புரிதல் இருக்கு. அது மிகப்பெரிய பதவியில் உச்சாணி கும்பல உட்காந்துருப்பாங்களா அவங்களுக்குமே இந்த புரிதல் தான் இருக்கு. அந்த புரிதல் இருக்கிறனால தான் தீர்ப்பு இப்படி ஒப்பீனியன்ல இப்படி வருது. ஆமா, அந்த சேர்ல வந்து உட்கார்றவங்க 99 மார்க் எடுத்து அந்த சாதியில இருந்து கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க, அவ்வளவுதானே தவிர அந்த சாதியில 13 மார்க் எடுத்தாக்க வந்து உட்கார வைப்பாங்க என்பது கிடையாது. அந்த சாதியில இருந்தாலும் அவங்க 99 மார்க்கோ 98 மார்க்கோ வாங்கியிருக்கணும், அப்பதான் கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. அதனால இந்த சேர்ல உட்காரணும் அப்படின்னாக்கா அதுல 98 99 வாங்கினவங்க உட்கார வைப்பாங்க. அவங்க கல்வி சமூகத்துல அவங்களுக்கு சமூகத்துல கல்வி மறுக்கப்பட்ட சமூகமா இருப்பதனால அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதனால அந்த சமூகத்துல 98 99 மார்க் வாங்கினா கூட உட்கார வைப்பாங்களே தவிர ஏதோ ரிசர்வேஷன்ல 13 மார்க் எடுத்தவங்க கொண்டாந்து உட்கார வச்சுட்டு மெரிட்ல வர்றவங்களாம் 100க்கு 113 மார்க் எடுத்துட்டு வந்து உட்கார்றாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. தயவு செய்து அப்படி ஒரு அர்த்தம் புரிந்து வைத்துக் கொண்டிருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள், அன்லேர்ன் பண்ணிங்க, தவறு இல்லை. இப்போ இதே மாதிரியான விஷயத்தை தான் வந்து இந்த இவங்களை பிரிச்சிருவாங்க இல்லை இவங்களுக்கு அதிகப்படியாக போகுது அப்படின்ற மாதிரியான புரிதல்லாம் வந்து அது தேவையற்ற பயம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இவ்வளோ ஆண்டு காலமாக உள்ளொதுக்கீடு அவங்க பெற்றுட்டு இருக்கிறாங்க. இந்த உள்ளொதுக்கீடு வந்ததுக்கு பின்னாடி அருந்ததிய சமூகத்தில் நிறைய பேர் வேலைவாய்ப்பை நோக்கி போயிருக்கிறாங்க, நிறைய பேர் கல்வி கிடைச்சிருக்குது. அந்த 3% இடஒதுக்கீடுங்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்குது. ஸோ இதனால் ஒற்றுமை எங்கேயும் சீர்குலையில் அதுக்கான தரவுகளோ அதுக்கான ஒரு நிகழ்ச்சிகளோ எதுவுமே இல்லை. அதான் 3% ரிசர்வேஷனை பயன்படுத்தி அருந்ததியர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த ரிசர்வேஷனை பயன்படுத்திக்கிறாங்க. ப்ளஸ் அந்த எஸ்சிக்கான ரிசர்வேஷனை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, எஸ்சிஏவையும் பயன்படுத்திக்கிறாங்க, எஸ்சிக்கான ரிசர்வேஷன் பயன்படுத்திக்கிறாங்க. அதனால வந்து அவங்க அதிக எண்ணிக்கையில் ஏற்கனவே உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அதற்கான டேட்டா இருந்தாக்கா இப்போ ஆர்டிஐ தகவல் வாங்கினாங்க இந்த 1 இயர் இடஒதுக்கீட்டுக்காக. கொண்டவங்கட்ட மரவர் சமூகத்திலேருந்து அந்த சங்கத்திலேருந்து ஆர்டிஐ தகவல் போட்டு எம்பிசி ரிசர்வேஷனில் 1 இயர் சமூகம் எத்தனை % உள்ள பேருக்கு, மற்ற சமூகம் எத்தனை % உள்ள பேருக்குன்னு துறை வாரியாக போட்டு வாங்கி கொடுத்தாங்க. ரீசெண்டாக நம்ம கூட அதை பற்றி உருப்படியாக போட்டிருக்கோம். தண்ணி எடுங்க தண்ணி எடுங்க நீங்க தண்ணி எடுங்க. எதுக்கு மூச்சு முட்டை விட்டு பேசுறீங்க? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? தண்ணி குடிங்க நீங்க முதல்ல ப்ளீஸ். தண்ணி எடுங்க நீங்க. அதனால நீங்க முடிஞ்சா என்ன பேசிட்டு இருந்தோம், அதான் எம்பிசி இடஒதுக்கீடுல வாங்கினாங்க இல்லையா. அதே மாதிரி இப்ப இந்த மாற்றம் நிகழ்ந்துருச்சு. அருந்ததியர்கள் முழுக்க அந்த எஸ்சி ரிசர்வேஷனையும் எஸ்சிஏவையும் ஃபுல்லா பயன்படுத்தினாங்கன்னாக்க இதே மாதிரி ஒரு ஆர்டிஐ தகவலோ அல்லது புள்ளி விவரங்களோ காமிச்சாக்க அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எல்லாருமே ஏற்றுக்க தான் போறாங்க. ஆமா, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க மற்ற சமூகம் பட்டியலில் உள்ளவங்க அப்போ வர வேண்டாமா, இப்படி பண்ணி வந்து இவங்க அதிகமாக வந்துட்டாங்க, முன்னுரிமையை பெற்றுட்டாங்க. ஓகே, அப்ப இவங்களுக்கான அந்த 3% அதுக்குள்ளே அவங்க இருக்கட்டும், அது என்னமோ மறுபரிசீலனை மறுசீராய்வுங்கிறது அதுக்கப்புறம் செய்வோம் அப்படிங்கிற நம்ம நகரலாம். ஸோ அந்த புள்ளி விவரம் இல்லாமல் நம்ம வெறுமனே பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள இல்லாத சமூகத்தில் பார்க்கும்போது அப்படியாப்பட்ட பெருமாற்றங்கள் இன்னும் நிகழலை அப்படிங்கிறதா நம்மளுடைய தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சரி இப்படியான ரிசர்வேஷன்னால இவ்வளவு மாறுதல் ஆயிருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, ஏற்கனவே நம்ம இவர் அன்புமணி ராமதாஸுக்கு வந்து நீங்கள் பாடம் எடுத்தீங்கல்ல, அதே மாதிரி தான் கூப்பிட்டு நம்ம எல்லாருக்குமான சென்சஸ் எடுக்கணும். சாதி வாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு எடுக்க சொல்லி அதில் எந்த அளவுக்கு மாறுதல் ஏற்படுத்தியிருக்கு, 3% மேலே அவங்க இது பண்ணிட்டாங்களா, அப்படியெல்லாம் பெற்றிருக்கிறாங்களா அப்படிங்கிற தரவுகள் ஏதாவது இருந்தால் அதை வேணால் மறுபரிசீலனை பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம வந்து அதை வேணால் நம்ம கோரிக்கை வைக்கலாமே தவிர இல்லை அவங்க வந்து பெற்றுட்டாங்க அந்த இடத்தையே அவங்க பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஆதாரம் இல்லாமல் தரவு இல்லாமல் நம்ம பேச முடியாது. ஸோ இதை தான் வந்து டேக் லெஃப்டில் கூட சுபவி தோழர் டேக் லெஃப்டில் வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு, நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். டேக் லெஃப்ட் அதுலேயும் நான் மில்டனு இந்திரா இவெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அதில் சுபவி ஐயா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அது முக்கியமான வீடியோ, முடிஞ்சால் கண்டிப்பாக. அவர் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப ப்ரிசைஸாக குறிப்பிட்டு, ஏன்னா அவர் வந்து இந்த சமூக நீதி கண்காணிப்பு குழுவில் இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஆனால் ரிசர்வேஷன் வந்து 2 சொல்கிறாரு. இது வந்து ஸ்டாண்டிங் லைனு, இது ஸ்லீப்பிங் லைன். ஸ்டாண்டிங் லைன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுறாங்க, ஸ்லீப்பிங் லைனை வந்து சரியாக ஃபாலோ பண்ணிடுறாங்க. அதாவது இன்னும் என்னன்னாக்கா ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைனாக்கா ஒன்றும் இல்லை. ஸ்டாண்டிங் லைனாக்கா இப்படி எழுதுவாங்க, அதாவது பிசி எம்பிசி இங்கே வந்து எஸ்சி எஸ்டி அப்படின்னு இப்படி எழுதிருவாங்க. இப்போ ஸ்லீப்பிங் லைன்னாக்கா இப்போ எஸ்சிக்குள்ளே எஸ்சிஏ பக்கத்தில் வரும். இப்போ எஸ்சிஏக்குள்ளேயே இந்த ரிசர்வேஷன் எப்படி ஃபில் பண்ணுவாங்கனாக்கா எஸ்சிஏக்குள்ளேயே யாராவது வந்து மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களா, அது அடுத்தது வரும். அதுக்கடுத்து வந்து விடோ யாராவது இருக்காங்களா, விமன்ஸ் யாராவது இருக்காங்களா, அதுக்கப்புறம் பெண்களுக்கு அப்புறம் அப்போ அதை தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க. இந்த எஸ்சி பட்டியலே கடைசியாக, அதாவது இதுதான் சமூக நீதிங்கிறது. இந்த ஸ்லீப் லைனில் உள்ளதான் சமூக நீதி, 2 சேர்ந்தா சமூக நீதி. அப்போ இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே ஃபில் பண்ணி இப்படி போயிடுவாங்க. இதை ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் இதை சரியாக ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படிங்கிறத இந்த சமூக நீதி கண்காணிப்புகளை கண்டுபிடிச்சி பல இடங்களில் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஃபாலோ பண்ண வச்சு
இதை தான் இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் என்பதை அதை கண்காணிக்கிறது தான் அந்த குழு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்களா, தமிழ்நாடு முழுக்க உள்ள பிரைவேட் காலேஜஸ்ல போய் இப்படியாப்பட்ட சம்பவம் நடக்குது என்பது தெரிந்து கொண்டு அதை ஃபுல்லாக மாற்றிருக்காங்க அவங்க. அதில் அவர் வருந்த தகுந்த விஷயம் என்னன்னா, அவர் ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு, ஒரு சீட் வந்து SCAக்கு அருந்ததியர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு, அதை இவங்க வேக்கண்டாவே ஃபில் பண்ணாம வச்சிருக்காங்க. அது கோயம்புத்தூர்ல ஒரு பிரைவேட் காலேஜ், அது SCA, அதாவது ஷெட்யூல் காஸ்ட்ல உள்ள அருந்ததியர்களுக்கு தான் அந்த ரிசர்வேஷன் போய் சேர வேண்டும். அவங்க அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் வரலன்னு போய் சொல்லிட்டு அதை வந்து SCக்கு தான் கொடுத்துருக்காங்க, அருந்ததியர்களுக்காக வேற SC பட்டியலில் உள்ள வேற ஒரு சமூகத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஐயா போய் கண்டுபிடிச்சி சுபவியா கண்டுபிடிச்சி ஏன் கொடுக்கலனாக்கா அப்ளிகேஷனை வரலங்கிறாரு. அப்ளிகேஷனை இவர் எடுத்து நீட்டுறாரு. அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, எனக்கு கம்ப்ளைண்டே பண்ணாங்க, நீங்க வந்து எடுத்து அப்ளிகேஷனை கொடுத்தோம் எடுக்கலன்னு சொன்னாங்க, இந்த வரைக்கும் அடக்க வச்ச ரசீது வச்சுக்கிட்டு இப்போ அதை ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க அப்ப அருந்ததியர்கள் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத, இதுதான் வந்து யதார்த்தமா இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலை இதெல்லாம் வந்து ரொம்ப அதீதமான பயம் இல்லை, இதெல்லாம் தரவுகள் இல்லாம இது பண்றது. ஸோ தரவுகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா நம்ம பேசலாம் அப்படிங்கிற சொல்றாரு. இப்போ யதார்த்தம் இப்படி இருக்கிறப்போ இந்த முன்னுரிமைகள் வந்து எக்ஸஸா போயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றது வந்து அது அதோட இதுல வந்து சப் கிளாசிபிகேஷன் ஒன்று மென்ஷன் பண்றாங்க. சப் கிளாசிபிகேஷன் அப்படின்னா என்னன்னாக்கா, இந்த உள்ளிட ஒதுக்கீடு பிரிக்கும்போது தனித்தனியாக பிரித்து விட்டு அதனால வந்து SCக்களுடைய ஒருங்கிணைவு இல்லாமல் போடும், தலித்தரோட ஒருங்கிணைவு இல்லாமல் போடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே வந்து 2009 கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. அதனால வந்து அந்த ஒருங்கிணைவு எங்கேயும் சீர்குலையில அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்றாங்க. நம்ம மூத்த தோழர்கள் பெரியாரிய தோழர்கள் வந்து இதை மென்ஷன் பண்ணி அப்படி எதுவும் நடக்கல, இவருமே சுபவி தோழருமே அதை சொன்னார்னு நினைக்கிறேன், அப்படி எதுவும் நடக்கல, அப்படி ஒருவேளை அது நடக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா அதை அப்போ பேசிக்கலாம். அது இப்போ அப்படியேப்பட்ட இதுக்கு தரவுகள் எதுவும் இல்லை, அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்னு பேசியிருக்காங்க. இதுதான் இந்த அருந்ததியர் உள்ளொதுக்கீடு, அது குறித்தான விமர்சனங்கள், அது குறித்தான ஒரு விவாதங்கள்ல நடந்துகிட்டு இருக்கிறது இதுதான். ஆமாம், இதுதான் நடந்திருக்கு இது வரைக்கும். இப்படி போயிருக்காங்க. அண்ணன் திருமாவோ விசிகா கட்சியிலும் சொல்லும் பொழுது அவங்க வைக்கிற விமர்சனங்கள் வந்து திரும்ப அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் கருத்து சொல்ல முடியும். இது வரைக்கும் இருந்ததில் யூடியூப் புட்டஸ் நிலைப்பாடு, ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ரிசர்வேஷன் அட்டன் பண்ண முடியலனாக்கா அவர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுப்பது தவறு இல்லை. அதனால் அருந்ததியர் இடஒதுக்கீடு என்பது யூடியூப் புட்டஸ் ஆதரிக்கிறது, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. மாநில உரிமையை வலுப்படுத்திய இந்த தீர்ப்பை யூடியூப் புட்டஸ் வரவேற்கிறது.